சசிகலாவால் முதலமைச்சர் நாற்காலிக்கு அமர வைக்கப்பட்டவர் எடப்பாடி. ஆமா. அப்போ செங்கோட்டை எங்க போனாரு? செங்கோட்டையனுக்கு தான் சார் அந்த ஆஃபர் வந்துச்சு. செங்கோட்டையனுக்கு ஆஃபரே வரல. செங்கோட்டையனுக்கு எம்எல்ஏ பதவியே தக்க வைப்பதற்கு ரெட்டையில வேணும். எடப்பாடிக்கு கொடுத்தா கோவித்துக் கொண்டு போய் விடுவார் யாரு? செங்கோட்டைய. குங்கு பெல்ட்டை தனியா பிரிச்சிருவாரு. இப்படி சந்தேகப்பட்ட சசிகலா, ஏங்க நீங்க உங்களுக்கு தர்றேன் எம்எல்ஏக்கு 1 கோடி ரூபாய் 3 பேமெண்ட் கொடுக்கணும். 150 கோடி 150 கோடி 3 பேமெண்ட் கொடுக்கணும். 450 கோடி கொடுக்கணும். நீங்களே அதை பார்த்துக்கங்க. யார்கிட்ட சொல்லுது? செங்கோட்டையன். அம்மா என்ன ஆளை விட்டுருங்க அம்மா. செங்கோட்டையன் 450 கோடியை புரட்ட முடியுமா? அவர்கிட்ட அந்த பணம் இல்லையா? இல்ல, இருந்திருந்தால் அவர் தான் முதலமைச்சர். இப்போ இந்த 450 கோடி அவருடைய பிஏவான எழில் டீம் இருக்கு, கதிர் முருகன்கிட்டையும் இருக்கு. பல 450 கோடி இருக்கு. கதிர் முருகன் தான் இப்போ கோட்டூர்புரத்தை கவுன்சிலர். 3 சீட்டு கொடுங்க, நான் 3 சீட் செலவு பார்த்துக்கிறேங்கிறார். எது? சைதாப்பேட்டை தொகுதியா செங்கோட்டையனுடைய பிஏ, முன்னாள் பிஏ கதிர் முருகன். அந்த வேளச்சேரி சீட்டு, சைதாப்பேட்டை, டி நகர் 3 தொகுதி 300 கோடி ரூபாய் நான் செலவு பண்றேன். எனக்கு சைதாப்பேட்டை மட்டும் கொடுங்க. யாரு கேட்கிறா? இன்றைய நிலையில பொட்டி தூக்கி கொண்டு திரிந்த கதிர் முருகன் என்ற முன்னாள் செங்கோட்டையனுடைய பிஏ